Presskit இது வந்து கம்பல்சரியா கண்டிப்பா இல்ல ஆனா யாருக்கு next level success தேவையோ அவங்க கண்டிப்பா ஒரு Presskit டிசைன் பண்ணனும். Hi guys, welcome back. Now உங்க favorite DJ K from Scratch Lab DJ Academy, Chennai's #1 DJ Academy, and இந்த வாரம் நம்ம திருப்பி DJ tips and tricks பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் டாபிக் Presskit. Okay, Presskit இது என்ன கண்டிப்பா அதுக்கு பத்தி வரேன். அதுக்கு முன்னாடி Presskitக்கு என்னென்ன தேவை? முதல் விஷயம் ஃபோட்டோகிராஃப் தேவை, ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோகிராஃப் தேவை. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ப்ரொஃபைல் தேவை. அது ப்ரொஃபைல்னா ஒரு பயோகிராஃபி, உங்களை பற்றி ஒரு பயோடேட்டா மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் எழுத வேண்டியதாக இருக்கும். முதல் பேராகிராஃபில் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஆனால் அதில் வந்து உங்களோட மெயின் பாயிண்ட்ஸ், உங்களை பற்றி உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ், நீங்கள் என்ன மாதிரி மியூசிக் ப்ளே பண்ண போகிறீங்க அதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட், நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் ஷோஸ், நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் கொலாபரேஷன், உங்களோட மியூசிக் ரிலீசஸ் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் Presskitல ஒரு லோகோ தேவைப்படும். ஸோ உங்களோட பர்சனல் ஆர்டிஸ்ட் நேமோட ஒரு லோகோ தேவைப்படும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சோஷியல் லிங்க்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது போல் லிங்க்ஸ் வந்து அதுலேயும் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த Presskit எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் மூலமாக நம்ம பண்ணணும். நம்மளே தானா பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். கேன்வா ஆப் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களே உங்களோட Presskit பண்ணலாம். அண்ட் என்னோட Presskit கூட, பர்சனல் Presskit கூட இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் அவுட். இப்போ எதுக்கு Presskit நம்மளுக்கு தேவை? ரொம்ப முக்கியங்க. Presskitனா என்ன? ஸோ Presskit வந்து நம்மளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், அதை எடுத்து ஒரு PDF ஃபார்மேட்டில் நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். அந்த Presskit யாருக்கு தேவைன்னா கிளப் மேனேஜர்ஸ், இவெண்ட் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ். ஸோ அது நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் பப்ளிகேஷன், ஆன்லைன் பிளாக் எடிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு சிட்டியில் போய்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு ஷோ இருக்குது, கிளப் ஷோவாக இருக்கலாம், காலேஜ் ஷோவாக இருக்கலாம், ஒரு லைவ் கான்சர்ட்டாக கூட இருக்கலாம். அப்போது உங்களை பற்றி மீடியாவில் நிறைய விஷயம் போடுறதுக்காக நீங்கள் வந்து உங்களை பற்றி கம்பைல் பண்ண பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதை வச்சு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு எடிட்டர் இல்லாட்டி PR இல்லாட்டி கிளப் மேனேஜர் அதை எடுத்து யூஸ் பண்ணி உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க, உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிப், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க லேப்டாப் தூக்கிட்டு, கண்ட்ரோலர்ஸ் தூக்கிட்டு கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சில பேர்கிட்ட லேப்டாப் கூட இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்க்ராட்ச் கண்ட்ரோலர், ஒரு ஸ்க்ராட்ச் டர்ன் டேபிள் வித் வைனலோட, அதாவது ஒரு போர்ட்டபிள் ஸ்க்ராட்ச் சிஸ்டம் வாங்கணுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குச்சு, எனக்கு 2 ரெக்கமெண்டேஷன் வருது. ஒன்று வந்து ரீலூப், ஒன்று வந்து நியூமார்க். இது ரெண்டுமே பிரமாதமான டர்ன் டேபிள்ஸ், போர்ட்டபிள் டர்ன் டேபிள்ஸ். போர்ட்டபிள் டர்ன் டேபிள்ஸ்னால் என்ன? ஒரு சாதா டர்ன் டேபிளுக்கும் போர்ட்டபிள் டர்ன் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஒரு தனியான ஒரு டர்ன் டேபிள் ப்ளஸ் மிக்சர் வாங்க தேவையில்லை. ரெண்டுமே கம்பைன்ட் பண்ணி மர்ஜ்டாக ஒரு ஹைப்ரிட் இன்வென்ஷன் தான் போர்ட்டபிள். ஸோ இது வந்து போர்ட்டபிளிசம். அது வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு கம்யூனிட்டி, ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஒரு சில வருஷமாக இப்போ போயின்னு இருக்கு. அதில் வந்து ஸ்க்ராட்ச் லேப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள சென்னை அப்புறம் இந்தியாவிலேருந்து டாப் லெவலில் ஸ்க்ராட்ச் லேப் டிஜேஸ் வந்து கூட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நியூமார்க் டர்ன் டேபிள் அண்ட் ரீலூப் டர்ன் டேபிள், இது ரெண்டுத்துலையுமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரீலூப் டர்ன் டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்க்ராச்சிங் வைனல் ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஏதோ வாங்க தேவையில்லை. அதே சமயத்தில் நியூமார்க்கில் வந்து கிராஸ் ஃபேடருக்கு பதிலாக ஒரு கிளிக்கர் மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது நிஜமான ஒரு கிராஸ் ஃபேடர் கிடையாது. ஆனால் ரீலூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஸ்க்ராச்சிங் ஒரு கிராஸ் ஃபேடரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அடுத்த டாபிக் வந்து பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ். அதுக்கு முக்கியமாக ஏன் நம்ம வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த டிஜேஸ் வந்து கண்ட்ரோலர்ஸ் முதல்ல வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு, ஷோஸில் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு சில டைம் வந்து அவங்க வேவ் ஃபார்ம் பார்த்தே அவங்க சமாளிச்சிடுறாங்க. ஸோ டெக்னாலஜி இருக்குது, நம்ம ஹெட்ஃபோன் சாங்ஸ் வந்து இயர்ஸில் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து விஷுவலாகவே நம்ம பீட் மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனால் இருந்தால் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள்
கம்ப்யூட்டர் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் செய்யும். அந்த டைமில் நம்ம ஸ்டக் ஆகிடுவோம், சிங்க் கூட பண்ண முடியாது. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து கண்ட்ரோலில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நமக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் வேவ் ஃபார்மில் இருந்தால் கூட சில டைம் வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீனை கொஞ்சம் மூடி வச்சுட்டு சிங்க் ஃபீச்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹெட்ஃபோன்ஸில் மட்டும் நம்ம கண்ணை மூடிட்டு பீட் மேட்ச் பண்ணால் நம்மளோட இயர் ட்ரைனிங் ஸ்கில்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் பில்ட் ஆகும். இந்த ஒரு ரீசனுக்காக ஒரு ஹெட்ஃபோன் வந்து டிஜேக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 ஹெட்ஃபோன்ஸ். ஒன்று வந்து நியூமார்க், ஒன்று வந்து பாயனியர். நியூமார்க்கை கொடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட், அதே சமயத்தில் ஈஸி ஆன் த பாக்கெட், மினிமம் பட்ஜெட்டில் இது வாங்கலாம். இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன், நான் பர்சனலாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ரஃப் யூஸ் அண்ட் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 to 2 years லாஸ்ட் ஆகும் நல்லா மெயின்டைன் பண்ணால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாயனியர் HDJ X5, இது நான் இப்போ கரண்ட்டாக பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஃபோன். ரொம்ப நல்ல ஒரு ஹெட்ஃபோன். இது வந்து ஒரு 4 years நான் இப்போ யூஸ் பண்ணி 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது கிளப்ஸ்லேயும் ப்ரைவேட் இவெண்ட்ஸ்லையும். ஸோ இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். செக் இட் அவுட். Check 1, check 2, check. ஸோ இப்போ கடைசியான டாபிக், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ போன வீடியோவில் வந்து நான் மைக்கிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன், சின்னதாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட்ஸ் பார்க்குறச்ச நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி, ப்ரோ நீங்கள் வந்து மைக்கிங் பற்றி நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க ஒரு செட்டில், ஆனால் என்ன சொல்லணும் மைக்கில் அதை பற்றி நீங்கள் சொல்ல. ஸோ அதை வந்து இப்போ நம்ம டாப்பிக்கில் கவர் பண்ணலாம். ஓகே, மைக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல மைக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், மைக்கை நம்ம இப்படி பிடிக்கலாம். ஓகே, இப்படி பிடிக்கலாம் ரேப்பர் மாதிரி. ஓகே, ஸோ சில டைம் நம்ம வந்து ரொம்ப கிட்ட வச்சுப்போம், ரொம்ப தூரமாக வைப்போம். ஸோ தூரமாக வைக்கக்கூடாது, ஏன்னா இப்படி தூரமாக வைக்கச்ச ஹலோ 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 அந்த இம்பேக்ட் இருக்காது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் கூட அவ்வளோ முக்கியம் கிடையாது, பட் உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ மைக்கில் நம்ம பேசுச்ச க்ரௌட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறச்ச நம்மளுக்கு வந்து வோக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம எது பேசணும், ஹே காய்ஸ் ஒரு உதாரணத்துக்கு. ஓகே, ஹே காய்ஸ். ஸோ ஹே காய்ஸ்ன்னு சொன்னால் தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ரொம்ப டல்லாக லோ எனர்ஜி போரிங்காக இருக்கும். ஹே காய்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹை எனர்ஜி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கமாண்டிங்காக எல்லாரும் அப்படியே இவெண்ட்டில் இருக்காங்க, எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. ஓகே, ஹே காய்ஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் பவர் இருக்குது. ஹே காய்ஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஸோ அதில் பவரே இல்லை. ஸோ நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது எப்படி சொல்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு யூ இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ சே, இட்ஸ் ஹவு யூ சே இட். ஓகே, ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஸோ ப்ரோ இங்கிலீஷில் ஒரு 4 சவுண்ட் பைட்ஸ் கொடுங்கன்னு. ஓகே, ஸோ என்னென்னலாம் சொல்லலாம் கிளப்பில் இல்லை ஒரு இவெண்ட்டு ஜென்ரலாக பொதுவாகவே என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சவுண்ட் பைட்ஸ், அதாவது வேர்ட்ஸ். ஸோ இது பர்சனலாக எல்லா இவெண்ட்டுக்கும் நானே யூஸ் பண்ணுற ஒரு சவுண்ட் பைட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா ஹே காய்ஸ் ஐ கோ பை த நேம் டேஷ், அதாவது டேஷில் வந்து உங்கள் நேம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்வேன், டிஜே கேவ். ஹே காய்ஸ் ஐ கோ பை த நேம் டிஜே கேவ். ஓகே, ஸோ உங்கள் பேர் ஆகாஷ்னா ஹே காய்ஸ் கோ பை த நேம் டிஜே ஆகாஷ் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சிம்பிள் ஷார்ட். அதுக்கப்புறம் ஹே காய்ஸ் மேக் சம் நாய்ஸ். வந்து மேக் சம் நாய்ஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம் ஸ்டைலாக. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து மேக் சம் நாய்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். எவ்ரிபாடி புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஓகே, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், நீங்கள் எந்த கிளப் இல்லாட்டி எந்த வென்யூ இல்லை ஒரு எந்த வில்லேஜ் எந்த சிட்டியில் இருந்தாலும் அதோட நேம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூரில் ப்ளே பண்ண 2 years முன்னாடி. ஸோ அப்போ வந்து கோயம்புத்தூர் யூ கைஸ் ஆர் அமேசிங் மேக் சம் நாய்ஸ் அப்படி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் வேர்ட்ஸை. ஓகே, ஸோ ஹேவ் ஃபன், என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் கூட கேட்டிருந்தாங்க எப்படி நம்ம வந்து தமிழில் மைக்கிங் பண்ணலான்னு. கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்காக ஐ வில் பிரிங் மை ஸ்டூடெண்ட் மிஸ்டர் கபிலன். ஓகே guys, your favorite student கபிலன் aka DJ Aura. அவர் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாரு எப்படி தமிழில் சவுண்ட் பைட்ஸ் அண்ட் மைக் பண்ணோன்னு.
மக்களே, உங்கள் டிஜே ஆரா. வாங்க ஆடலாம், சேர்ந்து பாடலாம். வாங்க ஆடலாம், சேர்ந்து பாடலாம். ஆடலாம், தூங்கும் வரை ஆடலாம். பாடும் வரை ஆடலாம், தூங்கும் வரை ஆடலாம். உங்கள் கால்கள் வலிக்க, நெஞ்சம் துடிக்க. கால்கள் வலிக்க, உங்கள் நெஞ்சம் துடிக்க. ஆடலாம், இன்று ஆடலாம். எல்லாம் ஆடலாம், சேர்ந்து பாடலாம். வாசோ என்ன பின்ன, வாசோ என்ன பின்ன. நேற்று நடந்ததை இன்று மறந்திடு. நேற்று நடந்ததை இன்று மறந்திடு. நேற்று நடந்ததை இன்று மறந்திடு. நேற்று நடந்ததை இன்று மறந்திடு. ஆடுங்கள், பாருங்கள். பத்தல பத்தல, இன்னும் வேணும், இன்னும் வேணும். பத்தல பத்தல. அதரணும் அதரணும், மேடை அதரணும். பதறணும், மக்கள் பதறணும். சாகும் வரை நாம் ஆடலாம், சாகும் வரை நாம் ஆடலாம். எல்லாம் இங்கே வாருங்கள், முன்னே நின்று ஆடுங்கள். 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 நான் உங்கள் டிஜே ஆரா, நான் உங்கள் டிஜே ஆரா. பெண்களே, என் முன்னே வாங்கள். கண்கள் மூடி சேர்ந்து ஆடுங்கள். பெண்ணே, நீங்கள் முன்னே வாங்கள். கண்கள் மூடி சேர்ந்து ஆடுங்கள். சேர்ந்து ஆடுங்கள், சேர்ந்து 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 ஆடுங்கள். கைகள் கோர்த்து சேர்ந்து பாடுங்கள். கைகள் கோர்த்து சேர்ந்து பாடுங்கள். ஓ, I never thought that I would find a way out. I never thought I'd hear my heartbeat so loud. Yeah. I can't believe there's something left in my chest anymore. But goddamn. Okay guys, கபிலன் கொடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, அதே சமயத்தில் நம்ம என்ன நோட் பண்ணோம், என்றைக்குமே நம்ம மைக்கிங் பண்ணுறச்ச, இப்போ நான் அவரோட சேர்ந்து நான் பீட் மிக்சிங் பண்ணுறச்ச, ட்ராக்கை கட் பண்ணிட்டு இருக்கச்ச, அவர் எப்போவுமே மைக்கில் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கச்ச நான் வந்து வால்யூம் கட் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீட் இருக்கு. ஹே காய்ஸ், புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் எவ்ரிபாடி. ஸோ வால்யூம் கட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரி ரூல்னு இல்லை. ஸோ கட் பண்ணாமல் கூட நம்ம வந்து மைக்கிங் பண்ணலாம். ஹே காய்ஸ், எவ்ரிபாடி புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஸோ ஃபுல் கட் பண்ணலாம், கட் பண்ணாமே இருக்கலாம். சில டைம் ஹாஃப் கட் கூட பண்ணலாம் லெவல்ஸை. எவ்ரிபாடி புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஸோ ஃபுல் கட் on the fader, half cut, and then no cut. Just level up and talk over the mic. Okay? So, guys, thank you so much. Video பார்த்ததுக்கு. Take care. மீண்டும் சந்திக்கலாம்.